வணக்கம். கேக்குதுங்கய்யா. கேக்குதுல்ல? கேக்குதுங்கய்யா, கேக்குது. ஓகே. மிக மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் இது. நெஞ்சமெல்லாம் இன்பத்தில் நனைகிற ஒரு நேரம் இது. உங்களுக்கு பகலாகவும் எனக்கு முன்னிரவு போதாகவும் இருக்கிற ஒரு தமிழ் மலர்ந்து மகிழுகிற மனம் வீசுகிற ஒரு நேரம் இது. அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் என்ற ஒன்றை நிறுவி அதை திறம்பட நடத்துகிறவர் இடத்தில் ஒப்படைத்து மகிழுகிற என் அருமை நண்பர் அரசு செல்லையா அவர்களே, உங்களுக்கும் எனக்குமான நட்பு ஒரு வெள்ளி விழா கால நட்பு. 25 ஆண்டுகள் முடிந்தாயிற்று. உங்கள் முகத்தோடு என் முகம் உறவு கொண்ட காலம். அந்த வகையில் இன்னும் என்னை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிற அமெரிக்க மக்களுக்கெல்லாம் நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டும். அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் அதனுடைய முகமலர் தலைவர் திரு மாணிக்க வாசகம், சேரர் பாஸ்கர் வையாபுரி, பொருளர் சுதாகர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் என்னுடைய வணக்கத்திற்கும் வாழ்த்துக்கும் உரியவர்கள். இணை செயலராக இருக்கும் நர்மதா கிருஷ்ணசாமி, இணை பொருளராக இருக்கும் சாலினி தாமோதரன் எல்லோரும் போற்றுதலுக்குரியவர்கள். மற்றும் இந்த அமெரிக்க தமிழ் கல்விக் கழகத்திற்கு கருத்துறை ஆயமாக செயல்படுகிற ஒரு அமைப்பு, ஆலோசனை குழு என்று சொல்வார்கள். அதை கருத்துறை ஆயம் என்று தமிழிலே தனித்தமிழ் படுத்தி சொல்ல முடியும். அந்த கருத்துறை ஆயம் தொல்லியல் அறிஞர் பாலகிருஷ்ணன் உட்பட மிகச் சிறந்தவர்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கம். என்னோடு பங்கு கொள்ளுகிற இந்த அமெரிக்க தமிழ் கல்விக் கழக நிகழ்ச்சியில் 2 நாள் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் 3வது ஆண்டாக மெய்னர் விழாவாக கொண்டாடுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகிற பேராசிரியர் ஞான சம்பந்தம், முனைவர் சங்கர சரவணன், முனைவர் வாசு அரங்கநாதன், முனைவர் பாரதி சங்கர் ராஜு ஆகியோருக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுதல்களை, மகிழ்ச்சியை, வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் பேசுவதற்கு முன்பாக நடைபெற்ற மழலைகளுடைய நிகழ்ச்சி மனத்திற்கு இன்ப மழையாக இருந்தது. மழலைகள் அமெரிக்க மண்ணில் வாழுகிற மழலைகளுடைய தமிழ் சொற்கள். இங்கிருந்து சென்று வள்ளுவர் அந்த குழந்தைகளை புத்தமிட்டு வாழ்த்துவார். இல்லை, ஒருவேளை வள்ளுவரே குடிபெயர்ந்து அங்கு போய் பிறந்தாலும் பிறந்திருக்க கூடும். அப்படியே தான் மகாகவி பாரதி இந்த குழந்தைகளை தோளில் சுமந்து கொண்டாடுவான். பாரதியாக வேடமிட்டு சிறுவனும் செல்லம்மாளாக வந்து நின்ற தோற்றமும் எல்லாம் பெரும் மகிழ்ச்சிக்குரியன. கருத்து நிலை பொதிந்த நாடகங்களை, காட்சிகளை மிக குறுகிய காலத்தில் இந்த குழந்தைகள் உள்ளுணர்வோடும் உண்மை தமிழ் பற்றோடும் வெளிப்படுத்த வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருப்பதை நான் பாராட்டுகிறேன். அமெரிக்க கல்விக் கழகம், தமிழ் கல்விக் கழகம் என்பது நமக்கு பெருமைக்குரிய ஒன்று. அமெரிக்காவில் வருங்காலத்தில் கல்வி திட்டங்களை எல்லாம் அரசு வகுக்கிற போது அமெரிக்க தமிழ் கல்விக் கழகத்தினுடைய எண்ணங்களை, ஆலோசனைகளை, ஆய்வுரைகளை, கருத்துரைகளை நிச்சயம் கேட்கிற ஒரு நிலை வரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்வார், தமிழ் கல்வி என்பதை இணைத்து வைத்து பாடுவார். இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும்,
நெஞ்சிலே தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் என்று பாடுவார். கல்வியை தமிழ் கல்வி என்று சொல்லி அந்த தமிழுக்கு ஒரு அடை போட்டு இன்பத் தமிழ் கல்வி என்று சொல்லுகிறார். கல்வி இன்பமாக இருக்க வேண்டுமானால் தமிழ் கல்வியாக இருக்க வேண்டும் என்பதை புரட்சி கவிஞர் உணர்த்துகிற முறையில் இன்ப தமிழ் கல்வி யாவருக்கும் என்று உரைக்கும்படியான நிலை வந்து விடுமானால், இந்த யாவர்க்கும் என்பது கடல் கடந்து இருக்கக்கூடிய அமெரிக்க நாட்டிலும் சரி, ஆஸ்திரேலிய நாட்டிலும் சரி, ஐரோப்பிய நாட்டிலும் சரி, எல்லாருக்கும் உரித்தானதுதான். யாவரும் கற்றவர், இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்திவிட்டால் என்ன அழகா சொல்கிறார் பாருங்கள். துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும், நெஞ்சினிலே தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். எல்லாத்தோட வீரமும் வரும், தூய்மை உண்டாகும், நெஞ்சம் பளிச்சிட்டு மின்னும் என்று சொல்லுகிற போது தமிழ் கல்வியினுடைய சாரமாக இருக்கக்கூடிய மானுட விழுமியத்தை பாரதிதாசன் இந்த ஒற்றை வரியில் நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட முறையில் இந்த தமிழ் கல்விக் கழகத்தை நடத்துகிற நண்பர்களை நான் பெரிதும் பாராட்ட விரும்புகிறேன். அமெரிக்க தமிழ் குழந்தைகள் உளவியலும் தாய் தமிழகத்து குழந்தைகளுடைய உளவியலும் ஒன்றாக இருக்கும் என்று நாம் கருத இயலாது. ஒருவருடைய உளவியலை கட்டமைப்பது பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய மரபு தொடர்ச்சியும் ஒரு பங்கு வகிக்கும், வெளியே தெரியும். ஆனால் அதற்கு மேல் இன்னொரு பெருங்கூறாக இருப்பது என்வாயன்மெண்ட், சூழல். இந்த சூழல் என்பது அமெரிக்க குழந்தைகளுக்கு வாய்த்திருக்கிற சூழல் நிலை வேறு, தமிழக குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிற சூழல் நிலை வேறு. எனவே அமெரிக்க தமிழ் குழந்தைகளுடைய உளவியலை எல்லாம் தெரிந்துதான் அவர்களுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும். இந்த நேரத்தில் என் மனத்தில் பெரிதும் மகிழ்ச்சி தருகிற, இன்பம் ஊட்டுகிற, எழுச்சி தருகிற பெண்குலத்தை நான் பாராட்டி மகிழ்கிறேன். அவர்கள்தான் அங்கு தமிழ் ஆசிரியர்கள். பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கிலே கூட குடும்ப தலைவிதான் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கிறார். அவள் வாத்திச்சு அரை வீடு கழகம், தவழ்ந்தது தங்க தமிழ் சுவை, அள்ளி விழுங்கினார் பிள்ளைகள் என்று சொல்லுகிற போது அவள் வாத்திச்சு அரை வீடு கழகம் என்று பள்ளிக்கூடம் என்று வீட்டை மாற்றி காட்டுகிறார் பாரதிதாசன். அதே போல இங்கிருந்து சென்றிருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் அவர்களும் அலுவல் பார்ப்பவர்கள் தான். நம்முடைய நாட்டில் வீட்டில் மனைவி என்ன செய்கிறார் என்று கேட்டால் வீட்டில் தான் சும்மா இருக்கிறார் சொல்வார். என்ன சும்மா இருந்தால் அரிசி வேகுமா, காய்கறி எல்லாம் குழம்பில் கொதிப்படையுமா, என்ன செய்ய முடியும் சும்மா இருந்தால் துணி தானாக துவைத்து வெளியே வருமா? அவ்வளவு உழைப்பையும் செய்கிற ஒரு பெண்ணை சும்மா இருக்கிறாள் என்று வாய்நோகாவும் சொல்லுகிற ஒரு பழக்கம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறது. காரணம், அந்த உழைப்புக்கு நாம் ஊதியம் தருவதில்லை. வீட்டு பணிகளுக்கு கூட ஊதியம் உண்டு என்று ஒரு நிலை வருமானால் கணவனும் கொஞ்சம் கூடுதல் ஊதியம் பெறுவதற்காக உழைப்பை பகிர்ந்து கொள்ள முன்வருவான் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் பல்வேறு கல்வியை கற்ற பெண்மணிகள், இவர்கள் யாரும் தமிழ் புலவர்கள் என்று இருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. தமிழ் புலவராக இருந்து ஒருவேளை ஓய்வு பெற்ற பிறகு சிலர் செய்திருக்க கூடும் பெண்கள். ஆனால் பெரும்பகுதியான பெண்கள் வெவ்வேறு துறைகளில் கல்வி கற்றவர்கள். தகவல் தொழில்நுட்பம், விஞ்ஞானம், மற்றொன்று வேதியியல், இயற்பியல், உயிரியல் என்றெல்லாம் பலவற்றை கற்றவர்கள். இந்த குழந்தைகள் மீது பரிவு கொண்டு, பாசம் கொண்டு, இவர்கள் நம்முடைய மொழியை மறந்துவிடக்கூடாது, நம்முடைய மரபுகளை எல்லாம் இழந்துவிடக்கூடாது என்று ஒரு பதைப்பு உணர்வோடும் பாச உணர்வோடும் இந்த குழந்தைகளுக்கு கற்பிக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பதற்காக அனைத்து தமிழாசிரியர்களையும், பெண்மணிகளாக விளங்குகிற அனைத்து தமிழ் ஆசிரியர்களையும் நான் உங்கள் பணி தொடரட்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன், ஆசைப்படுகிறேன். காரணம், அவர்கள் இருக்கிற நேரம் அங்கு சும்மா இருக்க முடியாது. அமெரிக்காவில் நோ ஃப்ரீ லஞ்ச் என்று சொல்லுவார்கள்.
கையில காசு வாயில தோசை என்று நம்ம ஊரில் பழமொழி உண்டு. உழைத்தால்தான் காசு, காசு இருந்தால்தான் தோசை. எனவே இந்த பெண்மணிகள் தங்களுக்கு கிடைத்திருக்கிற மாலை நேரத்தில், வார இறுதியில் இந்த குழந்தைகளோடு சென்று பள்ளிக்கூடங்களில் பணியாற்றுகிறார்கள். ஆசிரியர்களாக சொல்கிற போது அவருடைய உத்தமமான பணியை நான் இந்தியில் பாராட்டுகிறேன். அவர்கள் இல்லையானால் அமெரிக்க கல்விக் கழகம் என்ற ஒன்று தோன்றுவதற்கே வாய்ப்பில்லை. அப்படி இவர்களெல்லாம் இருந்துதான் இவருடைய முயற்சியை நாம் வளர்த்தெடுக்கிற முறையில், வாழ்த்துகிற முறையில் இவர்களுக்கு மேலும் உற்சாகத்தை ஊட்ட வேண்டும் என்ற வகையில் ஆண்டு விழா நடத்துவதை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். நம்முடைய நாட்டில் உலகம் முழுதும் தமிழர் பரவி இருக்கிறார், நம்முடைய நாட்டில் மட்டுமில்லை. ஏறத்தாழ தமிழர்கள் 7 கோடி பேர் இருக்கிறார்கள் உலகமெங்கும். இந்தியா உட்பட எல்லா நாடுகளிலும் தமிழன் சிறுபான்மையினாகத்தான் இருக்கிறார். ஆனால் எந்த நாட்டிலும் சென்று தன்னுடைய மொழியை இழந்து விடுவதற்கு தமிழன் தயாராக இல்லை என்பதைத்தான் வரலாறு காட்டிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் தமிழுக்காக நாங்கள் போராடுகிறோம். அமெரிக்க மண்ணில் இருப்பவர்களும் போராடுகிறார்கள், ஐரோப்பாவில் இருப்பவர்களும் போராடுகிறார்கள், ஆஸ்திரேலியாவில், ஆப்பிரிக்காவில் இருக்கிறவர்களும் போராடுகிறார்கள். பார்க்கிற போது இந்த தமிழ் கல்வி 7 கோடி பேருக்கும் தமிழ் கல்வி கிடைக்க வேண்டும் என்றால் பல நாடுகளிலும் தமிழை பயிலுகிறவர்கள், பயிற்றுகிறவர்கள் இருக்க வேண்டும். அந்த வகையில் சில விவரங்களை நான் உங்களுக்கு தொடக்கமாக சொல்லலாம். ஐரோப்பிய நாடுகளில், ஆஸ்திரேலியாவில் போன்ற மற்ற நாட்டு பகுதிகளில், நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் அரசு பள்ளிகளில் தமிழ் வகுப்புகளை அந்தந்த நாட்டு அரசுகளே நடத்துகின்றன. அந்தந்த நாட்டு அரசுகளே நடத்துகின்றன அரசு பள்ளிகளில் என்று பார்க்கிற போது இதை அடிக்கோடிட்டு வைத்துக் கொண்டால் அமெரிக்காவில் இப்படி ஒரு நிலை வர வேண்டும் என்ற விருப்பம் தலை தூக்கும், முயற்சி முன்னுக்கு வரும். அந்த நாடுகள் தவிர ஜெர்மனி, அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் சில மாநிலங்களில் பல்கலைக்கழகத்தில் இடம்பெறுவதற்காக மருத்துவத்திற்கோ பொறியியலுக்கோ போகிற போது, அதற்கு நுழைவுத் தேர்வு எடுத்து போகிற போது அந்த நுழைவை பெறுவதற்கு உதவி செய்வதாக தமிழில் பெறுகிற மதிப்பெண்ணும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதாக நான் அறிகிறேன். கேம்பிரிட்ஜ் சர்வதேச பாடத்திட்டத்தில் உயர் வகுப்பு தேர்வுகளில் சர்வதேச மொழிகள் பட்டியலாக வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பட்டியலில் தமிழுக்கான தேர்வும் நடத்தப்படும் என்று சொல்லப்படுகிற போது சர்வதேச பாடத்திட்டத்தில் தமிழை வைத்திருக்கிறார்கள் என்று கேம்பிரிட்ஜ் பாடத்திட்டத்தில் 25 நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் கல்லூரியில் சேர்வதற்கு போனால் இந்த தமிழ் பள்ளிக்கூடங்களில் பெற்ற மதிப்பெண்ணை கணக்கில் கொள்கிறார்கள். நம்முடைய நாட்டிலே கூட மருத்துவம் படிக்க போவதானால் அது தொடர்பான பாடங்களில் உயிரியலோ, வேதியியலோ, இயற்பியலோ இவற்றில் பெற்ற மதிப்பெண்களை வைத்துத்தான் இடத்துக்கான முயற்சி செய்ய வேண்டும். அதுவும் கூட முடியாமல் இப்பொழுது கடினமான நீட் தேர்வு என்றும் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது நீங்கள் அறிவீர்கள். தமிழ் படிக்க வேண்டும் என்ற, தமிழிலே மதிப்பெண் வாங்க வேண்டும் என்ற விருப்பத்தையே தோன்றாதபடி செய்து விடுகிற ஒரு பாடத்திட்டம். மிக இளம் வயதிலிருந்தே தமிழை படிக்காமலேயே ஒருத்தர் முனைவர் பட்டம் பெற்றுவிட முடியும் என்ற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆக 25 நாடுகள்ல இந்த கேம்பிரிட்ஜ் சர்வதேச பாடத்திட்டம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சர்வதேச பாடத்திட்டத்தை கொண்டு வந்து அமெரிக்காவிலே ஏதேனும் நடைமுறைப்படுத்த முடியுமா, பல்கலைக்கழகங்களில் நுழைவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்த முடியுமா என்பதை பார்க்கலாம். டென்மார்க்கில் பார்த்தீர்களானால் அரசு பள்ளிகளில் தமிழ் பயிற்சிக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறார். அது மட்டும் இல்லை, டென்மார்க்கில் ஏதாவது ஒரு கிராமத்தில், சிற்றூரில் இருக்கிற ஒருவன் பள்ளி இருக்கிற இடத்துக்கு வந்து தமிழை பயிலுவதற்கு முடியாத சூழ்நிலை இருக்குமானால் ஒரே ஒருவனுக்காக கூட அந்த அரசாங்கம் பள்ளியிலிருந்து வாகனத்தை அனுப்பி
அந்த ஒற்றை மாணவனை அழைத்து வந்து அவனுக்கு தமிழ் கல்வி புகட்டுகிறது டென்மார்க். இதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, ஸ்வீடனில் அங்குள்ள ஈழத் தமிழர் ஒன்றியம், ஈழத் தமிழர்கள் உலகம் முழுமையும் தமிழுக்கு பெரிய இடத்தை ஏற்படுத்தியதில் தலைமையான பங்கு வகிக்கிறவர்கள். அந்த ஸ்வீடன் தலைநகரில் 90 மாணவர்களோடு 2வது வகுப்பிலிருந்து 12வது வகுப்பு வரல பாடம் நடத்துறாங்க. ஐரோப்பாவில் 5 லட்சம் தமிழ் மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒரு தகவலுக்காக நான் சொல்லுகிறேன், இந்த 5 லட்சம் குழந்தைகளுக்கான பாடத்திட்டத்தை வகுக்கிற போது என்னென்ன வைக்கலாம் தமிழில் என்று அவர்கள் எண்ணிய போது பலவற்றையும் தேர்ந்தெடுத்து முறைமைப்படுத்தி வரிசைப்படுத்தி பாடத்திட்டத்தில் இடம்பெறச் செய்தார்கள். அவர்களுக்கு என்ன தோன்றியதோ, என்னுடைய கவிதையை 2வது வகுப்பிலே இருந்து 12வது வகுப்பு வரையிலும் பாடத்துக்கு வைத்திருக்கிறார்கள். இது எனக்கு கிடைத்த பெருமையாக நான் நினைக்கிறேன். இந்த காலத்து தமிழ் இலக்கியத்துக்கு, இந்த காலத்து கவிதைக்கு உலகம் பெருமை தருகிறது என்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அப்படி 90 மாணவர்களை வைத்து ஈழத்தமிழ் ஒன்றியம் 2வது 12வது வகுப்பு பாடம். நார்வேயில் தாய்மொழி தமிழ்ல கற்றிருந்தால் மருத்துவக் கல்லூரியில இடம் பெறுவதற்கு அந்த மதிப்பெண் உதவி செய்கிறது. அது மட்டுமில்லை, மருத்துவக் கல்லூரிக்கென்றே உரிய பாடங்களில் குறைந்த மதிப்பெண் இருந்தாலும் கூட தமிழில் கூடுதலான மதிப்பெண் பெற்றிருந்தால் இந்த மதிப்பெண்ணை கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த மாணவருக்கு இடத்தை கொடுத்து விடுவோம், பிறகு அவர் படித்து வளர்ந்து விடுவார் என்று தமிழ் கை கொடுக்கிறது. இதை பார்க்கிறோம். அது மட்டும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் 98, 2000, 2006, 2007 ஆகிய ஆண்டுகளில் வெளியிட்ட கல்வி வழிகாட்டல் நெறிமுறைகள். நீங்க அமெரிக்காவோட தமிழ் கல்வி வழிகாட்டு நெறிமுறைகளை தனியாக ஆராய்ந்து தொகுத்து வெளியிட வேண்டும். அது என்ன சொல்லுகிறார்கள், எந்த ஒரு குழந்தையாயிருந்தாலும் அந்த குழந்தை தன் குடும்பம் எந்த சமூகத்தில் அந்த குடும்பம் இருக்கிறதோ அந்த சமூகத்தின் மொழியை கற்காமல் 2வது மொழியை கற்பிப்பது பயனற்றது, வேண்டாதது என்று சொல்லுகிறது. அப்போ முதல் மொழி என்ன அந்த குழந்தைக்கு? அந்த குழந்தைக்கு முதல் மொழி தமிழானால் தமிழை கற்பிக்க வேண்டும், தெலுங்கு ஆனால் தெலுங்கை கற்பிக்க வேண்டும், இந்தி ஆனால் இந்தியை கற்பிக்க வேண்டும் என்று எது தாய்மொழியோ அதை கற்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எந்த ஒரு குழந்தையும் அந்த குடும்ப சமூகத்தின் மொழியை கற்காமல், முதல் மொழியை கற்காமல் 2வது மொழி கற்கும் நிலை இருக்கக்கூடாது. அது இருக்குமானால் அந்த குழந்தை 2வது மொழியை கற்பதும் பயனற்று போகும், தடைபட்டு போகும் சொல்லுகிறது. இன்னொன்று, ஸ்வீடன் நாட்டில் கணவன் மனைவியுமாக இருக்கிறவர்கள் ஒரு குழந்தை தத்தெடுத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். வெளியிலே போய் ஏதோ ஒரு நாட்டிலிருந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொண்டு வந்து தங்கள் ஊரில் வளர்க்க விரும்புகிறார்கள் ஸ்வீடனில். அப்ப அந்த குழந்தைக்கு என்ன மொழி? குழந்தை இந்தியாவில் தத்தெடுத்திருக்கலாம், இலங்கையில் தத்தெடுத்திருக்கலாம், ஜப்பானில் தத்தெடுத்திருக்கலாம், ஜெர்மனியில் தத்தெடுத்திருக்கலாம். அந்த குழந்தையை தத்தெடுக்கிற போதே குழந்தையின் தாய்மொழி என்ன என்று கேட்பார். குழந்தையின் தாய்மொழி தமிழாக இருக்குமானால் அந்த குழந்தைக்கு தாய்மொழியை முதலில் புகட்டு என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நிலைமைகளை நாம் பார்க்கிறோம் உலகம் முழுமையும். அமெரிக்காவில் 2000 ஆண்டின் கணக்கின்படி 5 வயதுக்கு மேற்பட்ட பேசுவோர், ஆங்கிலம் பேசுவோர் 215 மில்லியன், இஸ்பானியம் 28 மில்லியன், சீனம், பிரெஞ்சு, ஜெர்மன் ஆகிய மொழிகள் அதற்கு அடுத்த நிலையில் வருகின்றன. இந்திய மொழிகளில் பார்த்தீர்களானால் தமிழ் கிடையாது, தெலுங்கு கிடையாது, கன்னடம் கிடையாது. இந்தியில், உருதில், குஜராத்தில் மக்கள் எண்ணிக்கை அதிகம் என்று நமக்கு தெரிகிறது. இந்தியில் 3,20,000 பேர் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் உருதுல 2,60,000 பேர், குஜராத்தில் 2,40,000 பேர்.
தமிழர்கள் எவ்வளவு பேர் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் திட்டவட்டமான கணக்கு நமக்கு வேண்டும். நான் அமெரிக்கா சென்றது போது நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் சபை கட்டடத்துக்கு போயிருந்தேன். நானும் பேராசிரியர் தமிழண்ணலும் 2 பேரும் போன போது உள்ளே நுழைகிற போது இடது பக்கமாக ஒரு வரவேற்பு மேசை போட்டு வரவேற்பில் 3 பெண்மணிகள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் ஒரு அறிவிப்பு இருந்தது. உங்களுக்கு எந்த மொழியில் உதவ வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த மொழியில் உதவுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், செய்வோம் என்று இருந்தது. அண்ணன் ஒன்று சொல்லல் தமிழன் கொஞ்சம் இருங்கன்னா நான் கேட்டு வரேன், தமிழ்ல யாராவது சொல்றது இருக்கிறாங்களான்னு போய் கேட்டேன். அந்த பெண்மணி கேட்டா தமிழ் வாட் இஸ் இட் தெரியும். இந்தியாவில் தென்கோடியில் இருக்கிற ஒரு மொழியுமா, உலகத்துல மூத்த மொழி. அப்படியா, நாங்கள் அதை பற்றி முயற்சிக்கிறோம். நீங்கள் இந்தியில் வேண்டுமானால், குஜராத்தில் வேண்டுமானால், உருதியில் வேண்டுமானால் இங்கே உதவி செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார் என்று சொன்னார். எனக்கு என்ன அதிர்ச்சி என்று கேட்டீர்களானால், அந்த கட்டடத்துல தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் குறைந்த 50 பேர் அது வேலை செய்ய மாட்டார்களா? அவ்வளவு பெரிய நிறுவனத்துல அதை பார்க்கிறவர்கள் தமிழர்கள் இருக்க மாட்டார்களா? ஏன் சொல்ல மனம் வரவில்லை, சொல்ல வாய்ப்பில்லை என்றெல்லாம் நான் எண்ணி பார்த்தேன். அமெரிக்காவில் ஆங்கில விகுதியாக பேசுகிறவர்கள் இருந்தாலும் கூட இன்று வரையிலும் அது ஆட்சி மொழியாக அறிவிக்கப்படவில்லை. 96 விழுக்காடு மக்கள் ஆங்கிலத்தை நல்ல முறையில் பேசுகிறார்கள். ஆங்கிலத்தை தேசிய மொழியாக ஆக்கல, இன்னும் சட்டம் கொண்டு வரல. 2வது அதிக மக்களால் பேசப்படுகிற மொழி ஹிஸ்பானிக் மொழி, மெக்சிகோவிலிருந்து வந்து பேசுகிறார்கள். இதற்கெல்லாம் நீங்கள் பார்த்தில்லாமல் நமக்கு தெரிய வேண்டிய தமிழ் மொழி 2வது மொழியாக கற்பிக்கப்படுகிற நாடுகளில் வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா போன்றது. இல்லை, ஆப்பிரிக்கா மிக பழசு, 150-200 ஆண்டு காலம் பழமையுடையது. காந்தியடிகள் போயிருந்த போதே காந்தியடிகளுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்தவர்கள் தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள். பிள்ளையாழி வள்ளியவை நீங்கள் நினைவிலே வைத்திருப்பீர்கள். தமிழ் சமூகம் போராடி போராடி சிறைக்கு சென்று சென்று வதைப்பட்டார்கள். அஞ்சவில்லை, அயரவில்லை, ஓயவில்லை. காந்தியடிகளை நெகிழ்ந்து போனார். தமிழர்கள் மீது அவ்வளவு ஆசையாக எழுதியிருக்கிறார். அந்த தமிழர்களுக்கு நான் செலுத்துகிற நன்றி கடனாக நான் தமிழை கற்றுக்கொண்டு வருகிறேன். கற்றுக்கொண்டு வருகிற போதே அந்த தமிழுடைய அழகு என்னை ஈர்க்கிறது. தமிழில் சிறந்த அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று தெரிகிற போது நான் வியப்படைகிறேன் என்று தமிழின் மீது மிகப்பெரிய விருப்பமும் காதலும் காந்தியடிகளுக்கு பெருகி வளர காரணமாகியிருந்தவர்கள் ஆப்பிரிக்காவிலே இருந்த தமிழர்கள் என்று பார்க்கிற போது அங்கு வலுவான ஒரு ஆப்பிரிக்க தமிழ் சமூகம் இருக்கிறது. இச்சூழல் தொடர்ந்திருக்க முடிகிறதா? எல்லா நாட்டிலும். நம்முடைய நாட்டில் 80க்கு வரைக்கும் ஒரு வகையான இடம் இருந்தது. 80 வகையில அமெரிக்காவிலே பார்க்கலானால் வீடுகளில் இருக்கிற தாத்தாவோ பாட்டியோ அல்லது வேறு உறவினர் யாரோ அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு தமிழோடு ஒரு தொடர்பு உண்டாக்கிப்பாங்க. ஏன்னா அவங்க பேசணும் அல்ல, அவங்க பேசினா குழந்தைகள் பேசும் அல்லவா? அப்படி அவர்கள் தான் ஒரு காலத்துல கை கொடுத்தார்கள். வீடுகளில் தமிழ் பெற்றோர்கள் அல்லது தமிழ் அறிவு கொண்டவர்கள் தமிழை கற்பித்தார்கள். ஆனால் 90க்கு பிறகு 1990க்கு பிறகு இந்த தமிழ் கல்வி வீட்டிலிருந்து வெளியில வந்து நிறுவனமயப்படுத்தப்பட்டது. இதுதான் மிகப்பெரிய வளர்ச்சி. அந்த வளர்ச்சியினுடைய ஆக்கப்பூர்வமான அடையாளம்தான் தமிழ் கல்வி கழகம். நிறுவனமயமான உடனே தான் எங்க பார்த்தாலும் பள்ளிக்கூடங்களை திறந்தார்கள். தமிழர்கள் ஆர்வமா, அக்கறையா, ஆசையா. பெண்கள் நான் வருகிறேன் என்று முன்னுக்கு வந்து கற்பிக்க வந்தார்கள் என்றால் தமிழ் மீது உள்ள காதல், தமிழ் மீது உள்ள கனிவு, பற்று, தமிழ் மரபு காக்கப்பட வேண்டுமே என்ற அக்கறை ஆகியவற்றினாலே இப்படி பார்க்கிறோம். ஆனால் ஒரு கணக்கு பார்த்தீர்களானால் 1980க்கு பின் மேற்கூறிய நாடுகள் ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, ஐரோப்பியா சில பகுதிகள் எல்லாம் 10 லட்சம் பேர் குடியேறினார் 1980க்கு பின். ஆனா கடந்த 10 ஆண்டு 15 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. எண்ணிக்கை குறைந்து விட்ட காரணத்தினால் இனி யார் தமிழை கற்பிப்பதென்றால்
அந்த அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் வழியாகத்தான் இனி இன அடையாளம் காட்டப்படும். தமிழர் வீட்டில் உள்ள குழந்தை தமிழ் குழந்தை, அது தமிழ் குழந்தை என்ற இன அடையாளத்தை காட்ட வேண்டும் என்றால் அதனுடைய முதிராத இளம் அழகிய உதடுகளில் தமிழ் வெளிவர வேண்டும். அதற்காகத்தான் இப்படி பாடுபடுகிறார்கள். ஈன்றெடுக்கும் குழந்தைகள் தான் இனி அவர்கள் அமெரிக்க குழந்தைகளாக இருப்பார்கள், அமெரிக்க தமிழ் குழந்தைகளாக இருப்பார்கள். அமெரிக்க தமிழர் என்று அந்த இனம் அடையாளப்படுத்தப்படுகிற காலம் வரும். அப்படி வருகிற போது அமெரிக்க தமிழர் என்ற அந்த அடைமொழி முழுமையாக ஒலிக்க வேண்டும் என்றால் அதற்கு அசாதாரணமாக தமிழை கற்பிக்க வேண்டும். அது இன்னொன்று என்ன தெரிகிறது என்று கடந்த நூற்றாண்டில் 60களில் வந்தவர்கள் எல்லாம் இப்ப 40, ஒரு 20, 60, 70, 80 வயசுக்கெல்லாம் வீரம் இருக்காங்க. அந்த மூத்த சமூகம் ஓய்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இனி வாலிபர்களைப் போல இளவயதுக்காரர்களைப் போல இடையறாமலும் வலுவாகவும் இயங்க அவர்களால் இயலாதாகையினால அவர்கள் ஓய்வை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். 2வது தலைமுறை தான் சமூக மொழி பொறுப்புகளை இன்று கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அது மாணிக்க வாசகமாக இருக்கலாம், வையாபுரியாக இருக்கலாம், அரை செல்லையாக இருக்கலாம், கால்டுவெல்லாக இருக்கலாம், மருத்துவர் சோம இளங்கோவாக இருக்கலாம். இப்படி இவர்கள் நான் எல்லா பேர்களையும் சொன்னால் பட்டியல் போட வேண்டி வரும். இப்படிப்பட்டவர்கள் தான் இப்போது கையிலே எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய இதுக்கு அடுத்த சமூகத்தில் தான் நம்முடைய கல்வி அக்கறை. அதுக்கு அடுத்த சமூகத்தில் குழந்தைகள் தமிழ் கற்பிப்பதற்குரியவர்கள் 4 வயதிலிருந்து 14 வயது வரணும். 4 வயதிலிருந்து 14 வயது வரலும் இருக்கிற குழந்தைகளுக்கு தமிழை கற்பிக்க வேண்டும். யூதர்கள் அப்படி கற்பிப்பார்கள். அவர்களுக்கு அந்த மொழி உணர்வு கூடுதல். எங்க போனாலும் சீனன் அப்படித்தான் இருப்பான், ஜப்பான்காரன் அப்படித்தான் இருப்பான். தமிழனும் அப்படி இருக்க வேண்டியவன், இருக்கத்தக்கவன். அதனால் தற்போதைய மாணவர் சமூகம் 3ஆம் தலைமுறை மேல்தான் நம்முடைய அக்கறை, பொறுப்பு, கவனிப்பு, ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் எல்லாம் அமைய வேண்டிய நிலையில் இருக்கிறது. இன்னொன்று பார்க்கலாம். தமிழ் மூலமொழியாக இருக்கிற ஒரு நாட்டில் தமிழை கற்பது வேறு. தமிழ்நாட்டில் தமிழ் தான் மூலமொழி. இதை கற்பதும் கற்பிப்பதும் ஒரு வகை எளிதானது. சூழல் முழுக்க ஒத்துழைக்கும். நீங்கள் சூழலோடு முரண்பாடு கொண்டு வேண்டுமானால் தமிழை உதறிட்டு போக நினைக்கலாம். குடும்பத்தை உதறி, சமூகத்தை உதறி, உறவுகளை உதறி, நண்பர்களை உதறி, தமிழனும் வேண்டான்னு போறவனை பற்றி நான் பேச தயாரில்லை. இது ஒரு வகை. இது எளிமையான தமிழ்நாட்டை போன்றது. 2வது, தமிழ் வீட்டு மொழியாகவும் தொடர்பாடல் மொழியாகவும் உள்ள வீட்டு மொழியாக இருக்கு, தொடர்பாடல் மொழியாகவும் உள்ள மக்கள் வாழ்கிற சிங்கப்பூர் போல, மலேசியா போல இருக்கிற இடங்கள்ல தமிழ் கற்பித்தல் அது வேறு வகையாகும். மலேசியாவில் மலைப்பகுதியில், தோட்டப்பகுதியில் தமிழ் கற்பிக்கிற ஆசிரியர்கள் 10வது படிச்சு முடிச்ச பெண்மணிகள் தான் தமிழ் படிச்சிருப்பாங்க. தமிழை நல்லா மதிப்புவாங்க. அவங்க தான் தமிழ் கற்பிப்பார்கள். ஆனால் அதே மலேசியாவில் தமிழ் பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகள், தமிழ் பாடங்கள், தமிழ முனைவர் பட்ட ஆராய்ச்சி வரல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்புகள் நமக்கு பர்க்லேயிலையும் இருந்தது, இன்னும் பல இடங்களிலேயும் இருக்கின்றன. அதற்காகத்தான் நாம் போராடி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் நாம் முயன்று உழைத்து உரிமைகளை பெற்றிருக்கிறோம். அடுத்து ஹியூஸ்டன்லேயும் அப்படி வரப்போவதாக இருக்கிற போது மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு வகை. இந்த இடத்துல சிங்கப்பூர், மலேசியா போல என்று சொன்னால் அந்த தமிழாசிரியர்கள் உண்மையாகவே தமிழ் புலவர்களாய் தஞ்சையிலேயோ திருப்பனந்தாள்லையோ திருவையாறுலையோ படுத்திருப்பாங்க. இப்ப என்ன தமிழ்நாட்டில் புலவர்கள் எல்லாம் மூடிட்டாங்க. புலவர்கள் எல்லாம் மூடிவிட்டு கலை அறிவியல் கல்லூரிகளாய் போட்டு அதுல பீலிட் தமிழை கற்பிக்கிறார்கள். ஆனால் அழுத்தமான தமிழ் புலமை கல்வி ஓரளவுக்கு இல்லாமல் போயிற்று என்பதும் வருத்தத்திற்குரிய ஒன்று. அது தேவையா தேவையில்லையா என்ற வார்த்தைக்கு நான் வரவில்லை. ஆனால் அழுத்தமான தமிழ் கல்வி என்ற அந்த வழியில் வந்தவர்கள் தான் மூவா, பேராசிரியர் வாசுப்பா, பேராசிரியர் இலக்குவனார், பேராசிரியர்
பல பேர் ராசமாணிக்கனார் என்றெல்லாம் பலர் அப்படி அழுத்தமான புலமை கல்வியிலிருந்து பிறகு முதுகலை பட்டம் பெற்று முனைவர் பட்டம் பெற்று பெரிய பேரறிஞர்களாக விளங்கினார்கள். அவர் நம்முடைய நாட்டில் இருப்பார்கள், தமிழ்நாட்டில். ஆனால் சிங்கப்பூர் இருக்கிற வாய்ப்பு கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் முற்றிலுமான வேறு தேசம், வேறு சூழ்நிலை, வேறு மொழிகள், ஒரு பேராதிக்கம் உள்ள ஒரு மொழி வழங்குகிற ஒரு நாடு அமெரிக்கா. ஆங்கிலம் என்ற பேராதிக்கம் உள்ள மொழி வழங்குகிற ஒரு நாட்டில் பண்பாடுகளால் மிக சிறுபான்மையினராக இருக்கிற தமிழர்கள், மொழியால் சிறுபான்மையினராக இருக்கிற தமிழர்கள், மற்றபடியான பழக்க வழக்கங்களால், உறவுமுறை கொண்டாட்டங்களால் எல்லாவற்றிலும் மலையாளத்தை இழந்து பெறுவதற்கு துடித்து தவித்துக் கொண்டிருக்கிற தமிழர்கள் எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்ற ஒன்றிலே தான் இன்று அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. இந்த அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் எல்லாம் உருவான பிறகு இந்த தமிழ் கல்விக் கழகம் தன்னுடைய சார்பில் இந்த பள்ளிகளை எல்லாம் வளர்த்தெடுத்து அவற்றோடு இணைத்து விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாளைய பள்ளிக்கூடங்கள், நாளைய கல்லூரிகள் இவற்றிலெல்லாம் தமிழ் பாடங்களை எல்லாம் ஒரு தலைமையாக ஒரு இடத்தில் மையப்படுத்தி கொண்டு வந்து நாடு முழுக்க கொண்டு போக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த நிலையில் தான் தமிழ் கற்பிப்பவர்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? எப்படி குழந்தை கற்கும் என்பது உங்களுக்கு தெரியும். குழந்தை பேசுகிற மொழியே முதல்ல கவனிக்கணும். குழந்தை எப்படி பேசும் கேட்கும். முதல்ல அம்மா பேசுறது, அப்பா பேசுறது கேட்கும். அம்மா தான் முதல் ஆசிரியர், நல்ல தாய்மொழி. பேசுவதை கேட்டு குழந்தை உதடு அசையும், தவிக்கும், துடிக்கும் பேசுவதற்கு. ஆனா என்ன சொல்றது நமக்கு விளங்காது. அம்மாவுக்கு தான் விளங்க ஒரு வேலை. அருள வந்தனால் புதல்வரம் மழலைன்னு அவையாரே இப்ப பாடியிருக்கிறார். பொழுதொடும் கொள்ளா யாழோடும் உணரா. அத ஓசை முறையா இருக்காது, இனிமையா இருக்காது. ஆனா ஏன் பேசுறது குழந்தை ஆகினாலும் அப்படியே அவர் குழந்தைகள் மேல் அருள் காரணமாக அந்த புரியாத மழலையை கொண்டாடுகிற பெற்றோர்கள் என்று ஔவையார் அந்த காலத்திலே பாடி வைத்திருக்கிறார். அப்ப கேட்டல், பேசுதல். இப்ப கேட்கிற குழந்தை பேச ஆரம்பிச்சு. கேட்டல் தான் முதல்ல குழந்தைக்கு. அம்மாவுடைய வயிற்றுல இருக்கும் போதே கேட்கும். அம்மாக்கள் ஜாக்கிரதையா பேசு, கவனமா பேசு, காதுல விழுது. அந்த குழந்தை வெளியில வந்து பேச தொடங்கும். கேட்டதை கிணலை வைத்துக் கொண்டு பேசும், புதுசாக கேட்டு பேசும். அந்த பேச்சுக்கு பிறகுதான் குழந்தை நமக்கு கொஞ்சுவதற்குள்ள ஒரு பெரிய முகாந்திரமா இருக்கு. வெள்ளம் இனிக்கும் என்றும் வேம்பு கசக்கும் என்றும் சொல்லி பழகவும் சுவைத்து பழகி விட்டாய். அதெல்லாம் சுவையை சுவைத்துட்டு அதுக்கு பிறகுதான் வெள்ளம் இனிக்கும் வேம்பு கசக்கும் என்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு பிறகு வாசித்தல், படிக்கணும். வாசித்த பிறகு எழுதுதல். ரைட்டிங் மேக் அ பர்ஃபெக்ட் மேன், ரீடிங் மேக்ஸ் அ ரீடிங் மேன். இது ஒவ்வொன்றுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ இந்த 4 நிலையில வர்ற போது இந்த குழந்தையை இந்த 4 கட்டத்துல இருந்து கொண்டு வர்றோம். கேட்கிற கட்டம், பேசுகிற கட்டம் முடிந்து வாசித்தல், எழுதுதல் ரெண்டையும். இந்த வாசித்தல் கூட குழந்தையை படிக்க சொல்லுகிற போது வாய் விட்டு படிக்க சொல்லணும், சத்தமா படிக்க சொல்லணும். சத்தம் போடாதேன்னு வகுப்புல சொல்றீங்க பல பேர். குழந்தைகளை போய் சத்தம் போடாதீர்கள் என்று சொல்வது பெரிய குழந்தைமை தன்மைக்கே எதிரான குற்றம். சைல்டு அபியூஸுக்குறான போலதான் குழந்தை மேல் இழைக்கப்படுகிற கொடுமை. குழந்தை ஏன் சத்தம் போட? பல பேர் பேசுகிற போது குழந்தை பேசுதா காதுல கேட்காது. ஆனா குழந்தைகள் பேசுவதை வீட்டிலே பொறுமையா கேட்க. இப்போ எல்லா நவீன தகவல் சாதனங்கள் வந்து நான் சொல்ல போறேன். குழந்தையினுடைய மழலை வளர்ந்து வளர்ந்து மழலை மாறும். நான் இப்ப சமீபத்துல பார்த்தா குழந்தை மழலைக்கு அகராதி போட்டிருக்காங்க ஆங்கிலத்துல. 3 வயசு குழந்தை பேசுற மழலைக்கு அகராதி, 5 வயசு குழந்தை பேசுறது மொழிக்கு அகராதி. நம்முடைய நாட்டுல அப்படி மழலை கை அகராதி யாரா போட்டிருக்கிறார்களா என்றால் எனக்கு தெரிய போடல. ஆனால் நான் போட்டிருக்கேன். என்னுடைய பையன் கவின் தங்கத்தினுடைய 3வது வயது 5வது வயது வரும்போது அவனுக்காக ஒரு புத்தகம் போட்டேன். இந்த புத்தகம் கவின் மழலை கையகராதி. நீங்க ஒரு 10 குழந்தையினுடைய மழலைகளை தொகுத்து பொதுத்தன்மையை கண்டறிய முடியுமான்னு பார்க்கலாம்.
100 குழந்தைகளுடைய மடல்களை தொகுத்து ஒரு புத்தகமாக போட முடியுமான்னு பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மடல்களை கொண்டே நூல் எழுதலாமா, கதை எழுதலாமா, பாட்டு எழுதலாமான்னு பார்க்கணும். எங்க பேரன் பேசுற சில சொல்ல நீங்க கேட்டாங்கன்னு நகைச்சுவையாக ஒருத்தரே சிரிப்பீர்கள். ஜிலேபி என்றே சொல்ல மாட்டாங்க கவி. ஜெல்லி பில்லிமா. ஜெல்லி பெல்லின்னா ஜிலேபி. அப்பா வெள்ளாடு, நீ வெள்ளாடு. அப்பா வெள்ளாடுனா இருக்குல்ல, அப்பா விளையாடு. அப்புறம் விரல் சொல்ல மாட்டான். விரல விலல் ரா வராது, விலல் அப்படி சொல்லுவோம். மத்தியானம் சொல்ல மாட்டான், மதினம். மதினம் அல்லது மதானம், மதினியம். மராணி மருதாணி தான் மராணி. முஞ்சூரும் முஞ்சுரும் முடிந்து விடும். முன்னாடி முன்னாடினா முன்னாடின்னு நீ முன்னாடி பார்த்தேன், முன்னாடி இது பந்துரும் என்ன பறந்து விடும். பையால பையால பரவாயில்ல. பாரதினே கொடுங்களா, பாதி பாரதி பாதியாக்கிடுவோம், பாதி. இப்படி பெய்ப்பா பெரியப்பா, இது ஒரு 100 சொற்களை நான் தோத்து போட்டேன். ஒரு முதல் முறையாக தமிழ்ல செய்யலாமே என்பதற்காக. அப்படி குழந்தைகளை வாய்விட்டு படிக்க சொல்லுகிற போது அவர் சொல் உச்சரிப்பு தெளிவு, உச்சரிப்பு பலுக்கல் ஒலி பலுக்கல் சரியா சொல்லணும். அவர் மாவட்ட கல்வி அதிகாரி வடார்காடு ஒரு மாவட்டத்துக்கு போன அந்த குழந்தை படிக்கிற போது படிச்சது பயம் சாப்பிட்டாங்க. அவரு கல்வி அதிகாரி என்னங்க இப்ப நல்லா சொல்லுப்பாருன்னா வாயப்பயம். ஆசிரியர் கூப்பிட்டு என்னங்க மாணவனை திருத்த மாட்டீங்களா ஐயா, வாயப்பயங்கிறாங்க. அப்படி சொல்றதாங்க அங்க பயக்கம் வயக்கம்னாரு. பயக்கம் வயக்கம் ஆசிரியரை சொன்னா மாணவன் என்ன செய்வான்? ஆக அந்த தெளிவான உச்சரிப்பு பேசுகிற போதுதான் தெளிவு வரும். ரெண்டாவது எதை பார்த்து படிக்கிறானோ அந்த படிக்கிற பகுதி மீது மனம் பதிவாகும், மனம் கவனிக்கும். அது கல்விக்கு அடிப்படை. மனம் கல்வியில் பதிவது படிவது என்பது. ஆங்கிலத்தில் கூட ரீடிங்னு ஒன்று சொல்றாங்க, ஸ்டடின்னு ஒன்று சொல்றாங்க. ரீடிங் என்பதற்கு கேஷுவல் ரீடிங், இன்றைய தினசரி படித்தேன்னு சொல்லுவோம். தினசரியே அது கூட சில பேர் சொல்ல இன்னைக்கு தினசரி பார்த்தீங்களான்னு கேட்பாங்க. தினசரி டெய்லி மேகசைன், டெய்லி பேப்பர். தினசரி பார்த்தேன். படிக்கிறதையும் விட்டுட்டு பார்க்குறான்னா படத்தை பார்த்து முடிவிட்டாங்க. படிக்கிறது ஒரு கேஷுவலான ஒன்று. ஸ்டடியிங் என்பது தான் உழைப்பை செலுத்தி படிக்கிற ஒன்று. அதனால தான் ஸ்டூடெண்ட் என்ற சொல் ஸ்டடியிலிருந்து வந்த சொல் தான் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஆனால் ஒன் ஹூ இஸ் ஸ்டூடியஸ் இஸ் த ஸ்டூடெண்ட். அப்படி உழைக்கிற இடத்துக்கு தான் ஸ்டூடியோன்னு பேர். எல்லாத்துக்கும் தமிழ்ல சொல் வளம் ஏராளமே, சொல்லவே முடியாது. அவ்வளவு வளம் நிறைந்த சொல் தமிழ். அது நாம் கண்டு சொற்களுக்கிடையில வேறுபாடு தெரிந்து பார்த்தல் என்பது கவனம் செலுத்தாமல் உள்நோக்கம் இல்லாமல் ஒருத்தர் மீது கண் பதிவது, கண் படர்வது, அதுக்கு தான் பார்த்தல். நோக்குதல் அது கருத்தோட உள்ளுணர்வோட உள்ளர்த்தத்தோட. வாய்ச்சொற்கள் நோக்கோடு, நோக்கத்தின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. அந்த நோக்கு வேற. நம்ம விட இப்ப மலையாளி தான் நன்றாக நோக்குகிறார்கள். ஈயாள் நோக்கி ஆயாள் நோக்கி. இதையெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு அழகா கற்பித்து வாய் விட்டு படிக்க சொல்லும். அப்ப பிழை இல்லாம போகும். எங்க வீட்டுக்கு எதிரில் ஒரு காவல் நிலையத்துல பணியாற்ற ஒரு ஆய்வாளர் இருந்தார். ஒரு நாள் அவர் ராமாயணத்துல மகாபாரதத்துல ரொம்ப விருப்பமா இருக்கும். ஒரு நாள் அந்த அலுவலகத்துக்கு காவல் நிலையத்துக்கு போறதுக்கு முன்னால அந்த உடுப்போடவே எங்க வீட்டுக்கு வந்தேன். நான் வாசி திண்ணையில உட்காந்துட்டேன். ஐயோ ஒரு சந்தேகம் என்னன்னு படிச்சேன். யானுன்னா பயமையா, யானுன்னா பயமையான்னு வருது. இந்த பயமையான்னா என்னங்க, யானுன்னா என்ன எனக்கு வருங்க. ஐயா இன்னொரு வரி தெரிஞ்சு நல்லா சொன்னேன். அப்படி இல்லைங்க, யானும் அபயமையா பிரிக்க வேண்டிய இடத்துல பிரிக்கணும். யானுன்னு அபயமையான்னு படிக்கணும். யானுன்னா பயமையான்னு ஏதோ பொருள் விளங்காத போயிடும். அதே போலதான் நீங்க ஒவ்வொன்றையும் படிக்கணும். ஆனால் இந்த
அமெரிக்காவில் இருக்கிற பெண்மணிகளுக்கு எவ்வளவு நேரம் இலக்கணம் எல்லாம் படிக்க சிலர்களை வற்புறுத்தவே கூடாது. அவங்க போற போக்குலயே இலக்கணத்தை படித்துக் கொள்ளலாம். எவ்வளவு வசதி இப்போ. மாதா பிதா குரு தெய்வம்னா இப்ப மாதா பிதா குரு கூகுள் தெய்வம்னு ஆயிடுச்சு. இந்த குரு குருவினால கிடைக்கல, குரு உதவி கிடைக்கலன்னா கூகுள் தான் தெய்வம் என்ற மாதா பிதா குரு கூகுள் தெய்வம். கூகுள்ல போனா எல்லாத்தையும் நீங்க பார்த்து கொள்ளலாம். இலக்கணம் எல்லாம் எல்லா வகையான இலக்கணம் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தொடர்பியல் கல்லூரிகள் எல்லாம் நிறைய போடுகிறார்கள். அஞ்சல் வழி கல்வி பல பல்கலைக்கழகங்கள கிளைகள் வெளிநாட்டுக்கென்றே ஆரம்பித்து பேராசிரியர் பல பேர் அதுக்கு அருமையாக உழைக்கிறார்கள். குறிஞ்சிவேந்தன் போன்றவர்கள், சுந்தரம் போன்றவர்கள், பல பேர் நாடக நக்கீரன் போன்றவர்கள், பல பேர் இந்த இணைய வழியாக தமிழை பரப்புவதற்கும் நேராக வந்து தமிழ் வகுப்புகள் நடத்துவதற்கும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால அந்த வாசிப்பும் எழுதுதலும் அடுத்த வாசிக்கு எழுதுதல் என்பது எழுத்து பயிற்சி கொடுத்து கொள்வார். அது என்ன சுலபமான முறைன்னு பார்த்து நீங்கள் கற்பிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எளிமையான வழிகளை எல்லாம் நீங்கள் இணைய வழியாக கண்டுபிடி. இப்போது ஆசிரியருக்கு நீங்கள் இங்கிருந்து தமிழாசிரியருக்கு கொண்டு போய் அங்கே வைத்து தீவர்களாக அதே சமயத்தில் உற்சாகமாக சொல்லித் தருவதாக இருந்தால் பயன்படுத்தலாம். இல்லாவிட்டால் நீங்களாகவே கற்றுக்கொண்டு அவர்களுக்கு கற்பிக்கலாம். இந்த வகையெல்லாம் பயன்படுத்தினால் எதிர்காலத்தில் சிறந்த தமிழ் மாணவர்கள் கிடைப்பது போலவே நீங்களே சிறந்த தமிழ் ஆசிரியர்களாகவும் கிடைப்பீர்கள். தமிழருக்கு கிடைப்பது போல அமெரிக்காவுக்கு இது நான் சொல்லுவேன். நான் ரெண்டே ஒன்றை சொல்லி முடித்துக் கொடுக்கிறேன். இந்த கற்பித்தலை அந்த பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். எழுத்துக்களை கண்ணால் கண்டு வாயால் உச்சரித்து பொருள் காண வேண்டும். மௌன வாசிப்பை விட தொடக்க நிலையில் வாய் விட்டு படிப்பதே அவசியம். வளர்ச்சி அடைந்த நிலையில் மௌன வாசிப்பு. இப்ப தகவல் தொழில்நுட்பம் வந்துட்ட பிறகு தாத்தா கிட்ட போய் கேட்க வேண்டியதில்லை. இணைய வழியா பார்த்தீங்கன்னா குறுவட்டு இருக்குது, மின்தகடு இருக்குது, எல்லாம் கிடைச்சது. அதை பார்த்தா எல்லாத்துக்கும் 90 விழுக்காடு பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டி உறவு இப்போ போயிடுச்சு, கிடையாது. எல்லாம் இந்த விஞ்ஞான தொழில்நுட்பம் தான் அவர்கள் இடத்தை இன்று நிரப்பக்கூடியனவாக இருக்கின்றன. அவற்றை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு நீங்கள் சிலப்பதிகார கதை சொல்வதானால் முடித்த சிலப்பதிகார படத்தை கொண்டு போய் காட்டி கலைஞர் வசனத்தோடு வந்திருக்கிற படத்தை போட்டு காட்டுங்கள். அந்த வழக்குறை காலையில் எப்படி பேசுகிறாள் என்று காட்டு கண்ணுக்கு சேரன் செங்குட்டுவனா எப்படி இருப்பான்னு காட்டுங்கள். அதே போல கட்டபொம்மன் அந்த கப்பலோட்டிய தமிழன் அப்பரடிகள் இவர்கள் எல்லாம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் காட்சிப்படுத்துகிற வாய்ப்பு இருப்பதனால் கல்வியில் அவற்றை பெருமையாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறேன். கலந்துரையாட வேண்டும். மாணவர்கள் பாத்திரங்களை ஏற்று நடிக்க வேண்டும். கதையை ஒட்டிய மொழி விளையாட்டுகளை அறிமுகப்படுத்த வேண்டும். கதைகள் சொல்ல பழக்க வேண்டும். ஒரே ஒரு கதை சொல்லி நான் முடிச்சிருக்கேன். கதை சொல்ல வேண்டும்னு ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பெண்ணை கூட்டு போய் குழந்தைய கூட்டு போனார். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு இன்டர்வியூ வேற. 5 வயசு குழந்தைக்கு ஒரு இன்டர்வியூ என்ன இன்டர்வியூ கேட்கணும். அது புதிய இடத்த வந்து என்ன பேசும். அதை தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு, என்னம்மா நீ கதை சொல்றியா இல்லை கவிதை பாட்டு சொல்றியான்னு. நான் கதை சொல்றேன். என்ன கதை சொல், ஏன் கதை சொல்லுன்னு சொன்னப்போ என்ன கதை, நான் செய்த கதை. சரி சொல்லு. ஒரு நாள் சீதை தெருவில் போய் கொண்டிருந்தாள். யாரோ ஒருவர் சீதையை கவர்ந்து தூக்கி கொண்டு போய்விட்டார். சீதை அலறினால் அலறியது அனுமன் காதில் விழுந்தது. அனுமன் உடனே சஞ்சீவ பருவத்தை கையில் தூக்கி கொண்டு பறந்தார். பறந்தவன் உடனே இந்த வலை மனிதன் இருக்கிறான் அல்லவா, ஸ்பைடர் மேன். ஸ்பைடர் மேனுக்கு ஒரு தகவல் கொடுத்தார். அவன் உடனே வலை மனிதன் உடனே பக்கத்தில் வந்து விட்டார். தலைமை ஆசிரியர் கேட்டாரு, எதுக்குமா இந்த அனுமன் இருக்கிறானே அவரே போதாது, எது ஸ்பைடர் மேன் இவரை கூப்பிட்டு. இல்லை, அவர் கையில சஞ்சீவ மலையை வச்சுட்டு இருக்கிறாரு. சீதையை நான் அவர் கையில தூக்கிட்டு அவர் மலையங்கால் கீழே போட்டால் சீதையை கீழே போட்டா என்ன ஆகுறது. ஆகையினால அவர் வந்து ஸ்பைடர் மேனை ஒரு துணைக்காக கொடுத்தார். போனார்கள், சீதையை மீட்டார்கள். வருகிற போது ஊரில் கலவரம் செய்தார்கள். அந்த வலை மனிதன், வலை வீரன் அந்த வலையை வீசி எல்லாரையும் ஒன்றாக பிடித்து கடவுள் தள்ளி விட்டு வந்தார். திரும்பி ஆயிற்று. வெற்றிகரமாக சீதையை மீட்டு கொண்டு வருகிற போது சீதை சொன்னாள், பெங்களூர் வழியாக போகல. ராமன் பெங்களூர்ல இருக்கிறோம், பெங்களூர் வழியாக போல. சரிம்மா, பெங்களூர் வழியாக போயிருக்கு.
38வது வீடு மல்லேஸ்வரத்துக்கு போகணும். எதுக்கம்மா நிறுத்தணும்? இந்த இடத்துல நம்ம இதுதான் செய்த வீடு. நம்ம யாருமா அந்த செய்தி? நான் தான். ஒரு கதை, ஒரு குழந்தையை கற்பனை செய்யுமானால் குழந்தைக்குள்ள கற்பனை திறனையும் நாம் வளர்க்க வேண்டும். இப்படியெல்லாம் நீங்கள் வளர்த்தெடுத்து குழந்தைகளுக்கு நல்ல தமிழ் கல்வியை தர வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் அதிகமாக பேசிவிட்டு நினைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் மேலும் தொண்டுகள் புரிக, தொடங்குக, மேன்மை அடைக, வீழ்க என்று வாழ்க்கை அமைகிறேன். நன்றி, வணக்கம்.